ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து நான் மணிகண்டன் பேசுகிறேன். நேற்று வந்து ஸ்பெஷல் டிகிரி இல்லாத ஜென்ரல் ப்ளஸ் பிஎஸ்டிஎம் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி நம்ம போட்டிருந்தோம். ப்ளஸ் ஆர்டர் வைஸ் போஸ்டிங் செலெக்ஷன் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்து பிஎஸ்டிஎம்க்கான செலெக்ஷன் மற்றும் போஸ்ட் வைஸ் ஆர்டர் வந்து ஒருத்தனா போட்டிருக்கோம். நேற்று நீங்கள் கேட்டிருந்தீங்க பிஎஸ்டிஎம்க்கு மட்டும் தனியாக எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ பிஎஸ்டிஎம்க்கு ஃபுல்லாக தனியாக மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா கேட்டகரியிலையுமே இப்போ எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஜென்ரல், எஸ்சிஏ, பிசிஎம் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனியாக பிஎஸ்டிஎம்க்கான லிஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணியிருக்கோம். இதில் அதே மாதிரி நேற்று போட்டதா அப்படியே தான் அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற மாதிரியே தான் வந்து பார்த்தோன்னா இதில் நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன். போஸ்டிங் வைஸ் ஆர்டரு ப்ளஸ் வந்து பிஎஸ்டிஎம் சீட்டு இல்லாதது எல்லாத்தையுமே தூக்கியாச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம பார்த்திங்கன்னா லெவல் 12 அண்ட் எபோவ் மேலே நேற்று வந்து 11 போஸ்டிங் இருந்தது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 தான் இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பிஎஸ்டிஎம் இல்லாத போஸ்ட்டை வந்து நம்ம தூக்கியாச்சு. ஓகேங்களா? ஸோ பிஎஸ்டிஎம் எதுலெல்லாம் அவைலபிள் இருக்கோ அந்த போஸ்ட்டு மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தனா இருக்கும். இது ஸ்பெஷல் டிகிரி இல்லாதவங்களுக்கு. ஓகேங்களா? மீன்ஸ் வந்து ஜென்ரல் டிகிரி ஸ்பெஷல் டிகிரி மீன்ஸ் பிகாம், பிஏ, எக்கனாமிக்ஸு, பிபிஎம்மு இந்த மாதிரி எதுவும் படிக்காதவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து ஒருத்தர்னா செல்லும். பிகாம் இதெல்லாம் படித்தவங்களுக்கு நான் ஸ்பெஷல் டிகிரிக்கு தனியாக வந்து ஒருத்தனா உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ லெவல் 12 எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 6 போஸ்ட் இருக்குது. அதில் முனிசிபல் கமிஷனர் ஃபஸ்ட் எடுப்பாங்க, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, அடுத்து ஆடிட் விங் ஆஃப் இந்து ரிலீஜியஸு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு, டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஓ அண்ட் செக்ரட்டரியேட் அதர் தென் ஃபினான்ஸ் வந்து ஏஎஸ்ஓ. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 7, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்னா 3, மொத்தம் வந்ததுன்னா 10 வேக்கன்சி எஸ்சிக்கு அவைலபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெசிவ் விடோ எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் வந்ததுன்னா இதில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸுக்கு மட்டும்தான் வரும். மித்த எந்த போஸ்ட்டுக்கும் வந்ததுன்னா டெசிவ் விடோ இது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான வேக்கன்சி வந்து வராது. ஓகேங்களா? ஏன்னா அது டெசிவிடோ கோஆப்ரேட்டிவ்லாம் அதாவது லெவல் 12 வரைக்கும் தான் டெசிவிடோ அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான கோட்டா வந்து இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? லெவல் 12 ஆர் லெவல் 16 வரைக்கும் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மித்தபடி வந்து இது இல்லை. இப்போ இதில் வந்து எம்சியில் எடுத்துட்டோம்னா மொத்தம் 7 போஸ்ட்டு, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் 8, அதுக்கடுத்து இதில் ஆடிட்டு விங்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்ட் இருக்குது டோட்டலாக. சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவில் மொத்தமாக 58 போஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஏஎஸ்ஓ டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் செக்ரட்டரியேட் அதர் தென் ஃபினான்ஸில் வந்து 2 போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஏஎஸ்ஓவில் பிசிக்கு மட்டும் 2 கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக லெவல் 12 வேக்கன்சி பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ அவைலபிள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 82 வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒரு டாப் 82க்குள்ளார அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50க்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து டாப் லெவல் போஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மீதியெல்லாம் ரிசர்வேஷனை பொறுத்து தான். ஓகேங்களா? பிசிஎம்மு, எஸ்சிஏ, அதுக்கடுத்து எம்பிசி ரிசர்வேஷனு, எஸ்சி ரிசர்வேஷனை பொறுத்து வந்து கிடைக்கும். அப்போ மொத்தமாக வந்து நமக்கு 82 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ நம்ம பிரிச்சுருக்கோம். ரெவன்யூவில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து, அதாவது பிஎஸ்டிஎம் இல்லாததை தூக்கியாச்சு. முதல்ல வந்து ஜென்ரல் இதில் வந்து 36 டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி அவைலபிளாக இருந்தது. இப்போ பிஎஸ்டிஎம்க்கு வந்து மொத்தம் 31 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை டிஸ்ட்ரிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணதில் மொத்தமாக பார்த்துட்டோம்னா 110 வேக்கன்சி ரெவன்யூவில் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம்னா 12 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமன் சேர்த்தி. அதுக்கப்புறம் எஸ்டியில் எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்டிஎம்மில் 0 வேக்கன்சி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பிசியில் எடுத்துக்கிட்டோம்னா வந்து 15 + 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசியில் எடுத்துக்கிட்டோம்னா 18 + 8 இருக்குது. இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன்லாம், அதாவது டெசிவ் விடோவெல்லாம் வருவாங்க.
ஓகேங்களா. ஸோ ஜென்ரலில் எடுத்துக்கிட்டோம்னா 28 + 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏல 3, பிசிஎம்மில் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ மொத்தமாக டோட்டல் வேக்கன்சி அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 110 வந்து நம்மளுக்கு வந்து ரெவன்யூவில் அவைலபிலிட்டாக இருக்குது. ஓகேங்களா. அலைடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த இதுலனா மொத்தமாக இருக்கிறது வந்து 7 வேக்கன்சிஸ் வந்து அலைடு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. கமிஷனரேட்டில் வந்து 15 இருந்தது. இப்போ வந்து பிஎஸ்டிஎம்மில் மொத்தமாக 3 தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. அதுலேயும் வந்து செகண்ட் கேட்டகரிஸில் வந்து வேக்கன்சி இல்லை பார்த்துங்களேன். எஸ்டி, எஸ்சிஏ அண்ட் பிசிஎம்லாம் வந்துட்டுனா வேக்கன்சி கிடையாது. நெக்ஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டும் நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து போட்டதில் 29 டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சி 28 டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருக்குது. ஒன்று வந்து டைரக்டரேட்டாக. ஓகேங்களா. அந்த டைரக்டரேட்டில் மொத்த வேக்கன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 72 பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எஸ்சினா 9 + 2 இருக்குது. 2ங்கிறது உமன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டியில் வந்து 3 இருக்குது. எம்பிசியில் வந்து 8 + 2 10 இருக்குது. பிசி வந்து 12 இருக்குது. ஜென்ரல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 17 + 4. நெக்ஸ்ட் இந்த எஸ்சிஏல 3 இருக்குது. பிசிஎம்மில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ரூரலில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டு கவுன்சிலிங்கை பொறுத்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நான் போட்டிருக்கேன். அதாவது ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த ஆர்டரில் வந்து மொத்தம் 17 டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த 17 டிபார்ட்மெண்ட்டில் மொத்தமாக டோட்டலாக பண்ணால் 378 வேக்கன்சிஸ். இங்கே தான் வந்து வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல 17 இது இருக்குது. இப்போ நீங்கள் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்னால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதில் போய் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா அதில் டாப் ஆஃபீஸிலாக உங்களால் வர முடியும். ஓகேங்களா. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா டெக்னிக்கல் ஸ்டாஃப் மட்டும்தான் அதில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் டிஐஜி வரைக்கும் போக முடியும். ஆனால் இதில் எடுத்துக்கிட்டிங்க ஹைவேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட் தான் டாப் போஸ்ட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சைடில் தான் இருப்போம். ஓகேங்களா. இதுதான் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா. ஸோ இதில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 378 வேக்கன்சிஸ் இருக்குது. ப்ளஸ் டெக்னிக்கல் போஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா டெக்னிக்கல் போஸ்ட் மொத்தமாக 7. அந்த 7ல் வந்து 224 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஓகேங்களா. இதில் நம்ம பிரித்து போட்டப்போ வந்துட்டுனா நமக்கு இந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனில் 2 அந்த 2ல் வந்து 103 வேக்கன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷனு. சோசியல் வெல்ஃபேரில் எடுத்துக்கிட்டோம்னா சோசியல் வெல்ஃபேரில் 31 வேக்கன்சிஸ் வந்துட்டுனா இருக்குது. சோசியல் வெல்ஃபேருக்கு நான் பிரிச்சிக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அதர்ஸில் ஆர்ச்சிவ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் தான். மீதி 2 இதில் வந்து வேக்கன்சி இல்லை. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் வந்து இது டைரக்டரேட்னு சென்னையில் தான். இதில் வந்து ஒரு வேக்கன்சி எம்பிசி ஜென்ரலுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி தான். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கான இது பிடிஎஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே இருக்குது பார்த்துங்க. மணி விஜய் எஜுகேஷன் அகாடமி. யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் மணி விஜய் எஜுகேஷன் அகாடமி தான். ஓகேங்களா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்து அது எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு டெய்லியுமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் கம்யூனல் ரேங்க்கோ ஓவரால் ரேங்க்கை வச்சு நீங்கள் உங்களால் கணிக்கவே முடியாது. மார்க் மட்டும்தான் டிசைட் பண்ணோம். ஸோ கவுன்சிலிங் ப்ராக்ரஸ் ஆகிறப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ அட்மோஸ்ட் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு நாள் 2 நாளில் அந்த 2 நாள்லேயே ஃபுல்லாகவே முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டோட்டல் வேகன்சி எடுத்துக்கிட்டோம்னா 1009 வேகன்சி பிஎஸ்டிஎம்க்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு நல்ல வேகன்சி. இதில் நம்ம நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் இது சம்மந்தமாக கட் ஆஃப் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். அதிலே டீட்டெயில்டாக போட்டிருப்போம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும், அதாவது கட் ஆஃப் மார்க் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்டிஎம்க்கான கட் ஆஃப் நான் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருப்போம். ஓகேங்களா. நல்லாவே கால்குலேட் பண்ணி போட்டிருப்போம். ஓகேங்களா. அதில் நீங்கள் பார்த்து உங்கள் மார்க்குக்கு வந்து வருமா வராதான்னு செக் பண்ணிங்க. ப்ளஸ் வேகன்சி அவைலபிலிட்டியை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இதில் இவ்வளோ தான். இந்த பிடிஎஃப் வந்ததுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் தேவைப்படுறவங்க வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.